எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் கேட்வேல இருக்கு. என்னோட பேர் கவிராஜ். நான் வந்துட்டு ஒரு சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆன்லைனில் நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். சோப் மேக்கிங், ஃபர்னிச்சர்ஸ், ஃபுட், அப்புறம் வந்துட்டு பீப்புளுக்கு வெப்சைட் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஐ தாட் நிறைய பீப்புளுக்கு ஷேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்கிங் தீஸ் வீடியோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜஸ். ஸோ இந்த பேமெண்ட் பேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வெப்சைட்டே இல்லாமல் பேமெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் வந்துட்டு பேமெண்ட் பேஜஸ். அண்ட் இதுதான் வந்துட்டு பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு 40,000 50,000 சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பேமெண்ட் கேட்வே சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 5,000 போடுவாங்க. இது எனக்கு அப்போ தெரியல. பட் நாள் ஆக ஆக நிறைய தெரிஞ்சுக்க வரும்போது பேமெண்ட் கேட்வேக்கு சார்ஜஸும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணி பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னா வெப்சைட்டுமே தேவையில்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 or 10 ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு செல் பண்ணுறவராக இருந்தது அப்படின்னா இந்த பேமெண்ட் பேஜஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல வயபிள் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அவங்க ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ரேசர் பே அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே உள்ளே போகும். அண்ட் இந்த பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சல் செக்லீஃப் அண்ட் கம்பெனி நேமில் இருந்தது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட், அந்த கரண்ட் அக்கௌண்ட்டோட கேன்சல் செக்லீஃப், பேன் நம்பர், இந்த 3 டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் ரேசர் பே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும், டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போயிட்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 டேஸில் வெரிஃபிகேஷன் கால் வரும் அண்ட் வேலை முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு ஒரு லாகினும் க்ரியேட் ஆகும். அந்த லாகினில் உள்ளே போய் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரைஸஸும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் கஸ்டமர் வந்து அவங்க அதுலேயே பே பண்ணி ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி வெப்சைட் மாதிரி அது. ஸோ இதில் வந்துட்டு அவங்க அப்போ சார்ஜஸே கிடையாதா, டோட்டலாக ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டப் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எனக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் நியூஸ் படி ரேசர் பே வந்து 10 lakhs and above மட்டும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள். இன்ஸ்டாமோஜோ இருக்குது, பேயூ மணி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. நார்மலி 2.5 to 3%, சாரி நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன். ஸோ நமக்கு டிரான்சாக்ஷன் ஆக ஆக வரும்போது அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இதில் நம்ம போடுறோமே காசுக்கு இது அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை காசு நமக்கு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை கஸ்டமருக்கு நான் ஏதாவது ரீஃபண்ட் பண்ணுறோம், இல்லை ஒழுங்காக ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரேசர் பே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி நாங்கள் வந்துட்டு ஓவர் 2.5 years யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸுமே வந்ததில்லை. அண்ட் பேமெண்ட் உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 days ஆகும். ஸோ அதுக்குள்ளே கஸ்டமர் யாராவது ரீஃபண்ட் பண்ணுறாங்க, இல்லை பேமெண்ட் 2 time ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ரீஃபண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேருந்தே போய்டும், நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வராது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேமெண்ட் பேஜஸ் யூ கேன் செக் வித் ரேசர் பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் கேள்விகளை வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கான பதில்களை தரேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படிங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. அண்ட் என்னால் முடிஞ்சது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஆன்லைன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்ததுனாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்க, கன்வென்ஷனல் பிஸ்னஸஸ் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி சண்டேஸ் வந்துட்டு பிஸ்னஸ் பெஞ்ச் அப்படின்னு ஒரு ஷோவும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை.